ராமனுக்கு ஒரு மாலையை கொடுத்துருக்கா. அந்த மாலையை இந்திரன் கொடுத்த உடனே ராமர் பார்த்தார். ஏற்கனவே அவர் நிறைய செயின் எல்லாம் போட்டுருக்கார். செயின் எல்லாம் போட்டபடியால் இந்த ஒரு செயினை போட்டால் அது ஒரே கசா முசான் ஆகிடும். 4-5 செயின்லாம் ஒன்றா போட்டுனா அது ஒன்றுத்துக்கு ஒன்று கோத்துண்டு அது ஒரு தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு அதை போட்டு சண்டை போட்டு இருக்க வேண்டியது தான். செயின்லேயும் முடிச்சு வந்துடும். 2வது பிளாஸ்டிக் அவருக்கு பல ஞானிகள் முடிச்சு போடுவா பாருங்க, நரசிம்மரால் கூட கிழிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அதனால் இவர் பார்த்தார், ஒரே செயினாக இருக்குது, இந்த செயினை யார்கிட்ட கொடுக்குதுன்னு சீதை கிட்ட கொடுத்தார். சீதை சொன்னால், நீங்கள் உங்கள் கழுத்துக்கே வேண்டான்னு சொல்லிட்டேன்னா என் கழுத்து அதை விட கம்மியாக இருக்குது, எந்திலேயே இவ்வளவு இருக்கேன்னு சொன்னோடனே அவன் மனசளவில் கேட்டாலாம், எனக்கு பிடித்தவனுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி வாயுசூனும் ஹனுமானுக்கு கொடுத்தாளாம் சீதை. அப்போது ராமன் என்ன பண்ணார், பரதனை ஒரு குறிப்பிட்ட வேலைகள்லாம் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ, லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ. இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல டெலிகேட்டிங்னு பேர். ஹி டெலிகேட்டட் இட் அமங்ஸ் ஹிஸ் பிரதர்ஸ். முடிச்ச உடனே கதிதம் கிருத்து அரிஜ்ஞா அத சத்ருக்னஹ அரிஜ்ஞா, அங்க இருக்கக்கூடிய லவணாசுரன் ஒரு அசுரனை கொன்று தீர்த்தானாம் சத்ருக்னன். மது என்கின்ற அரக்கனுடைய பிள்ளை லவணாசுரன் ஊர் மக்களை படுத்தி கொண்டு இருக்கும்போது பெருமாள் சத்ருக்னனை அனுப்பி, என பேர் சத்ருக்னன், பேருக்காகவாது ஒரு சத்ருவியாவது கொல்லணுமே, அதனால் லவணாசுரனை கொன்று தீர்த்தார். லவணாசுரனை கொன்று தீர்த்தார் மது என்கின்றவனுடைய பிள்ளையை. மது இருந்த ஊர் மதுரா என்கின்ற மதுரா. அதனால தான் அந்த இடத்துல பகவான் ஆராதயதே ஹரிஹி, பெருமாளுடைய நினைப்பாய் வளர்ந்த ஊர்தான் மதுரா.